நான் பிரைஸ்லாண்ணா. சவுண்ட் நல்லா கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்களா? ஓகே, கிளியரா இருக்குங்க. பிரைஸ்லாண்ணா. பிரைஸ். நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே சங்கீதம் 139. இதை நாம் இணைந்து சேர்ந்து பாடுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே.
கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, என் கருவை உம் கண்கள் கண்டன. மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி இயேசு, போற்றி இயேசு. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இது இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதான் ஆண்டவரே, இதோ எங்களை இந்த நேரத்திலே நீர் ஒன்றி கூட்டினதற்காக நன்றி ராஜா. அப்பா, உமது பாதத்திலே உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள, உம்மிடத்திலிருந்து நாங்கள் வசனங்களையும், ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் பரிசுத்தத்தையும், உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள இதோ இந்த நேரத்திலே உது முன்பாக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நாங்களோ பாவிகள், திக்கற்றவர்கள், ஆண்டவரே ஒன்றும் அறியாதவர்கள். நீரே எங்களிடம் இறங்கி நீர் பேசும் ஆண்டவரே. இதோ நானோ ஒரு பாவி ஆண்டவரே, அசுத்த உதடு கொண்டவன் ஆண்டவரே, அசுத்த நாவு கொண்டவன் ஆண்டவரே. இதோ நான் அல்ல, நீனே இறங்கி பேசும்படிக்கு அப்பா இந்த இடத்திலே நான் உண்மை அழைக்கிறேன் அப்பா. உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறேன். இதோ உமது பிள்ளைகளுக்கு நீரே கற்றுத்தருவீர் என்று நாங்கள் விசுவசித்து இதோ இந்த நேரத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமை என்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாகிய சிறுவேசனே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இன்னைக்கு நம்ம இச்சையை குறித்து பார்க்க போறோம். பொதுவா இச்சை, காமம், இந்த பாவங்களை குறித்து இந்த மாதத்துல சகோதரர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட அந்த வேர்ட் ஆஃப் காட்னு ஒரு புக் இருக்கு. அந்த வேர்ட் ஆஃப் காட்ல, அந்த புக்ல இந்த பாவத்து குறித்தான விளக்கங்களும், இந்த பாவத்துக்கான இந்த பாவத்துல என்னென்ன பாவங்கள்லாம் அடங்குது அப்படின்னு பாவ மன்னிப்புக்கு இருக்கு. அதை நம்ம சகோதரர் படிப்பார். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான பாவ மன்னிப்பு கேட்போம்.
ஆண்டவருக்கு நன்றி. ஆறாவது ஆறாவது கட்டளை, மோகபாவம் செய்யாதே. பிறருடன் கற்புக்கு எதிரான பாவம் செய்தேன். பிறர் பாவத்தில் விழ காரணமாயிருந்தேன். இரத்த உறவுமுறை கொண்டோருடன் விபச்சாரம் செய்தேன். சிறுவர் சிறுமியரை, மாசற்றோரை, எளியோரை, நெருக்கமானவர்களை ஏமாற்றி என் இச்சைக்கு இணங்க வைத்தேன். சுய இன்பம் அனுபவித்தேன். ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டேன். உடந்தையாக இருந்தேன். விலங்குகளோடு புணர்ந்தேன். கற்புக்கு எதிரான சிந்தனைக்கு இடம் கொடுத்தேன். இச்சையை தூண்டும் சினிமா, தொலைக்காட்சி, இணையதளம், புத்தகம், நண்பர்கள், இப்படி பழக்க வழக்கங்களில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். இருவகை அர்த்தம் கொண்ட இச்சையான பேச்சுக்களை பேசி மகிழ்ந்தேன். கண் அடக்கம் இல்லாமல் பிறரை இச்சையுடன் நோக்கினேன். குடிவெறி, காம களியாட்டங்களில் ஈடுபட்டேன். என்னை சார்ந்தவர்களுக்கு தீங்கிழைத்தேன். காம இச்சையினால் இயல்புக்கு மாறான பாவம் செய்தேன். பிறர் மனைவியுடன் விபச்சாரம் செய்தேன். உடந்தையாக இருந்தேன். கணவனுக்கும் மனைவிக்கும் துரோகம் செய்தேன். பிறர் மனைவியை இச்சையோடு நோக்கினேன். கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை உண்டாக்கினேன். குடும்ப ஒற்றுமையை சீர்குலைத்தேன். அப்பா, இப்படிப்பட்ட பாவங்களை ஆண்டவரே நான் செய்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதற்கு ஆண்டவரே நான் உடந்தையா இருந்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, இதோ ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. உமது இரக்கத்தினாலும் ஆண்டவரே, உமது மகா கிருபையினாலும் எங்கள் மேல் மனம் இறங்கி ஆண்டவரே, இதோ இந்த ஒரு விசை ஆண்டவரே, இந்த ஒரு விசை என் பாவங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே, உமது ரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. நல்லவரை போற்றி, வல்லவரை போற்றி, இரக்கமுள்ளவரை போற்றி. ஆண்டவரே, உமது மகா கிருபையையும் இரக்கத்தையும் ஆண்டவரே நாங்கள் நம்பி இதோ இந்த இடத்துல இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களது கண்களையும் எங்களது சிந்தனையும் ஆண்டவரே, எங்கள் வாய்களையும் ஆண்டவரே, என் காதுகளையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இதோ என் தொண்டையையும் ஆண்டவரே, என் இருதயத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இதோ என் கரங்களையும் கால்களையும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, வேதாகமத்தை தூக்க வேண்டிய இந்த கரங்களில் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உமது வார்த்தையை அறிவிக்க ஓடக்கூடிய இந்த கால்களை ஆண்டவரே தீயதற்கு பயன்படுத்தி என்னை மன்னியும் ஆண்டவரே. இதோ என் கண்களையும் என் காதுகளையும் தீயதற்கு பயன்படுத்தினேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. மன்னியும் அப்பா. அப்பா, உமது இரக்கத்தின் மேலும் அன்பின் மேலும் நாங்கள் விசுவசித்து ஆண்டவரே, இதோ உமது சன்னிதானத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் மேல் மனம் இறங்கி எங்கள் பாவங்களை நீர் மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். இன்னைக்கு நம்ம இச்சைக்குரிய பாவங்களை பத்தி பார்த்தோம். நம்ம இந்த பாவங்கள்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் பாவம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது தெளிவா பைபிள்ல எழுதி இருக்குது. இந்த வேர்ட் ஆஃப் காட் புக்லயும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் டீட்டெயில்டான பாவங்களும் லேவியர்ல எழுதி இருக்கிறதுக்கும் நம்ம அந்த வேர்ட் ஆஃப் காட் புக்ல இருக்கு. இப்ப இந்த பாவங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளால வந்து பாவத்தை விட்டு விலகுவது கடினமா இருக்குது. அதாவது 3 ஸ்டேஜ், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வந்து ஒரு 3 ஸ்டேஜ்ல இருப்பான். ஒரு மனுஷன் வந்து அவன் பாவத்துக்குள்ளே விழுந்து பாவத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த பாவத்தோட சுவாபம் தெரியாது. அவன் சரி, நான் பாவம் செய்யறேன்னு கூட சில பேருக்கு தெரியாது, பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு விதமான மனிதன். அடுத்தது, எப்ப ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு ஆவி கொடுத்து அந்த மனிதனை முதல்ல பாவத்திலிருந்து கழுவி அவரது பிள்ளையா எடுத்துக்கிறாரோ,
அப்ப வந்து அவனால ஈஸியா பாவம் செய்யறது வந்து முடியாது. அவன் வந்து பாவம் செய்யும்போது ஆண்டவருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருப்பார். நீ பாவம் செய்யற அப்படின்னு உணர்த்திக்கிட்டே இருப்பாரு. அவன் பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவரே உதவி செய்வார். ஆனா அவனும் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கும் ஆண்டவர் அஹ், அவனுக்கு உதவி செய்வார். இது 2வது. 3வது, அவன் வந்து ஆண்டவரோட இணைஞ்சு இருக்கும் பொழுது அந்த பாவம் செய்யாமல் இருக்கின்ற போராட்டத்துல அவர் ஒரு நல்லதொரு போராட்டத்தை போராடுவார். பாவம் செய்யாம ஒரு மனுஷனால பாவ சிந்தனை, டெம்டேஷன் இது இல்லாம ஒரு மனுஷனால இருக்கவே முடியாது. அந்த 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 3வது நிலை ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிற ஒரு நிலையில என்ன ஆகும்னா, அந்த டெம்டேஷனை ஃபைட் பண்றதுக்கான பலத்தையும் ஆண்டவர் தருவார். எல்லா இதுலயுமே ஆண்டவர் தான் அந்த பலத்தையும் அந்த அறிவையும் கொடுத்து வழி நடத்துறது எல்லா ஸ்டேஜ்லயும். ஸோ ஸ்டேஜ் நான் பாவத்துல இருக்கிறேனே தெரியாம பாவத்தோடு பாவமா இருக்கிறது. 2வது ஆண்டவர் தனது ஆவியை கொடுத்து பாவத்தோடைய அறிவை கொடுத்து அதுல இருந்து அவன் வர்றதுக்கு வெளியில வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறது. 3வது அந்த ஒரு போராட்டத்தை நல்லதொரு போராட்டமா போராடுறது. அதை வெற்றி கொள்றதுக்கான பலத்தை ஆண்டவர் கொடுத்து போராடுறது. இப்ப இந்த பாவம் செய்யாம இருக்கிறது வந்து நம்மளால முடியல. பாவம் செய்யாம இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு முதல்ல மனிதனுடைய கரண்ட் ஸ்டேட், இப்ப மனுஷன் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜெனசிஸ் 2:17, ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த நன்மை தீமை அறியும் கனியை வந்து நீ புசிக்காத, புசிச்சா நீ வந்து சாகவே சாவாய், இறப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஸோ ஆண்டவர் வந்து உண்ணக்கூடாது என்று சொன்ன கனியை உண்ணதுக்கு அப்புறம் பாவம் உள்ள வந்துச்சு. பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய ஆவி மனுஷனை விட்டு வெளியில போயிடுச்சு. அந்த ஆண்டவருடைய ஆவி மனுஷனை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய அந்த மனுஷனுடைய ஆத்மா வந்து இறந்து போனது. இதுதான் நடந்த விஷயம். ஸோ அந்த பாவம் முதல்ல நடந்தது வந்து கட்டளையை மீறினது, அதான் பாவம் பண்ணது. அடுத்தது ஆண்டவருடைய ஆவி வெளியில போயிடுச்சு. 3வது மனுஷனுடைய ஆன்மா வந்து இறந்ததா இருக்கு. ஸோ இப்ப மனுஷன் வந்து பாவ நிலையில இருக்கிற ஒரு மனிதன் வந்து அவன் இறந்த மனிதன். அது அது வந்து வேதாகமம் நமக்கு சொல்லுது. ரோமையர் 5:19 என்ன சொல்றாங்க? ஒரே மனிதன் வழியாக பாவம் வந்தது, அந்த பாவம் வழியா சாவு வந்தது. அதே போல ஒரே மனிதர் கிறிஸ்து வழியாக நமக்கு மீட்பும் வாழ்வும் வந்திருக்கு. ஸோ இப்ப நம்ம பண்ண பாவத்தினால ஆண்டவரோட ஆவி வெளியில போயிடுச்சு. அப்ப நம்ம இறந்த நிலையில இருக்கோம். இப்ப நம்ம மீட்பு பெற்று ஆண்டவருடைய ஆவியை பெற்று திருப்பும் புது மனிதனா ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இப்ப இந்த பாவம் நடந்தது அப்படின்னு நம்ம ஆதியில தெரியுது. ஆனா அந்த பாவம் ஏன் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப ஒரு பாவத்தை என்னால செய்யாம இருக்க முடியல, நான் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிடுறேன். ஒரு உதாரணத்துக்கு கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல கோவப்பட்டுறேன். இல்ல ஒரு தவறான ஒரு படத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த படத்தை நான் பார்த்துடுறேன். என்னை மீறி நான் பார்க்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த காரியத்தை செய்கிறேன். நான் ஏன் அந்த காரியத்தை செய்யறேன்
அப்படின்னு ஒரு ரூட் இருக்கும்ல, அந்த ரூட்டை பார்ப்போம். ஜெனசிஸ் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அந்த இடத்துல 3 விஷயம் நடந்திருக்குது. அந்த 3 விஷயத்தினால 3 காரியத்தினாலதான் அந்த பாவம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த கனி பார்ப்பதற்கு இன்பமும் புசிப்பதற்கு அந்த 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 3 இதையும் படிங்களா பிரதர்? புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. அதாவது ப்ரைட், புத்திக்கு எனக்கு ஞானம் கொடுக்கும், நான் ஒரு பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு ப்ரைடு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. பார்க்கறதுக்கு இனிமையா இருந்தது, கண்ணுக்கு இனிமையா இருந்தது. அடுத்தது உண்பதற்கு ருசியா இருந்தது. ஸோ எனக்கு இது டேஸ்டா இருக்குது, பார்க்கறதுக்கு இனிமையா இருக்குது, நான் ஒரு பெரிய ஆள் ஆயிடுவேன். இந்த காரணத்தினாலதான் போய் அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மூல காரணம் என்னன்னா, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், லஸ்ட் ஆஃப் த ஐஸ், அந்த ப்ரைடு. இதுதான் இதைதான் யோவான் ஆனவர் இந்த உலகத்துடைய பாவத்தை அவரு சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. 1 யோவான் 2:16-17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப அந்த ஆதியில நடந்த பாவத்துக்கான காரணத்தை யோவான் இங்க தெளிவா சொல்றாரு. இந்த பாவத்தை, இந்த 3 விஷயத்தினால நடந்த பாவத்தை இயேசுநாதர் ரெக்டிஃபை பண்றாரு. அதை அது அவரு ஜெயம் கொள்றாரு. இந்த உலகமே இந்த 3 விஷயத்துலதான் பிரைமரியா ஆட்கொண்டிருக்கு. ஒண்ணு ப்ரைட் ஆஃப் லைஃப், ஜீவனத்தின் பெருமை. அப்புறம் கண்களின் இச்சை, நான் பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. அடுத்தது 3வது லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். இந்த 3 ஆண்டவர் எப்படி வெற்றி கொண்டார், இந்த 3 நம்ம வெற்றி கொள்ளணும் அப்படின்றது தான் இது. ஸோ மத்தேயு 4:11-11, 1-11. மத்தேயு 4:1-11. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, இப்ப இந்த இடத்துல சாத்தான் அதே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த சோதனையை தான் இங்க இயேசுநாதருக்கு கொடுக்குறான். இதே சோதனை தான் எல்லா மனுஷனுக்கும் கொடுக்குறாங்க. இந்த எல்லா மனுஷனுக்கும் அவன் கொடுக்குற இந்த சோதனையில இருந்து எல்லா மனுஷனும் வெற்றி பெறணும். அதை தான் ஆண்டவர் அங்க நமக்கு காமிச்சிருக்கிறாரு. ஸோ முதல்ல அவன் சோதிக்கிறது லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். நீ இந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடு, உன்னுடைய ஃப்ளஷை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கி. இப்போதைக்கு உன்னோட நீட் பசி, அப்ப நீ உன் ஃப்ளஷை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கி அப்படின்றத சொல்றாரு. படிங்க.
அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்ப முதல் சோதனையில அவர் வெற்றி கொண்டார். வார்த்தையை கொண்டு அவர் வெற்றி கொள்றாரு. அடுத்தது 2வது. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் தாழக் குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இந்த இடத்துல வந்து ஜீவிதத்தின் பெருமை, ப்ரைட் ஆஃப் லைஃப். அவன் சொன்னது எதுவும் தப்பு கிடையாது. அவர் வந்து ஆஹ், கடவுளோட குமாரன் தான். அவரை காப்பாத்துறதுக்கு ஏஞ்சல்ஸ்லாம் வருவாங்க. பட் ஆனா அந்த அந்த ப்ரைட் அவர் எடுத்துக்கணும்னு அவர் விரும்பல. அவர் அதெல்லாம் காமிக்கணும்னு அவர் விரும்பல. ஸோ இந்த 2வது சோதனையிலும் எங்க வந்து ஆதாம் ஏவாள் விழுந்தாங்களோ, அந்த விழுந்த சுவாபம் எங்க நம்ம கிட்ட இருக்குதோ, அது அந்த இதுல வந்து இயேசுநாதர் ஜெயிச்சார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்ப அந்த 3வது சோதனை, கண்ணு கெட்டுற தூரத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். உன்னுடைய கண்ணுக்கு தெரியுறது எல்லாமே உனக்கு நான் தரேன். நீ அதை எடுத்துக்கு. மண்ணு, பொண்ணு, எது வேணுமோ நீ எடுத்துக்கு அப்படின்னு சொல்றான். லஸ்ட் ஆஃப் த ஐ, கண்களின் இச்சை. இச்சைன்றது வந்து பெண்ணை பார்க்கறது இச்சை. இது மட்டும் இச்சை இல்லை. நான் ஒரு பொருளை நான் இச்சித்தாலும் அது இச்சை தான். அது எனக்கு தேவை அப்படின்ற ஒரு, இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு இச்சை. ஸோ இந்த 3 இதுவும் எங்க ஆதாம் ஏவாள் விழுந்தாங்களோ, அந்த அதை தான் வந்து யோவான் சொல்றாரு, இதனாலதான் உலகம் வந்து பிடிக்கப்பட்டிருக்குது. இந்த பாவ நிலையில தான் உலகம் பிடிக்கப்பட்டிருக்குது. இந்த பாவ நிலையில இருந்து மனுஷன் வந்து மீட்கப்படணும், இதுல இருந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து எப்படி இயேசுநாதர் இதுல இருந்து வெளியில வந்தாருன்னு நம்ம பார்த்தோம். இதுல எப்படி வெளியில வந்தாரு? அவர் வார்த்தையை கொண்டு, வசனங்களை கொண்டு வெளியில வந்தார். இப்ப நம்ம எப்படி கீழ்ப்படிமை இல்லாம ஆண்டவருடைய ஆவியை இழந்தோமோ, ஆண்டவருடைய ஆவியை இழந்து சாவின் நிலையில இருக்கிறோமோ, அது வந்து கிறிஸ்துவால நம்ம வந்து அதை ரிவர்ஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் அது எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவே பார்க்கலாம். நம்ம அவர் எப்படி பண்ணாரு? அவர் ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தார், பிதாவோட ஐக்கியமா இருந்தார். அவர் 40 நாள் உபவாசி ஜெபிச்சாரு. அது மட்டும் இல்ல, அவர் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறமும் அவர் அடிக்கடி நைட்ல, விடிய காலையில ஜெபிக்க போயிடுவார். அவர் பிதாவோட தனியா ஜெபிக்க போயிடுவார். அப்ப அவரு பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோம்ன்ற ஒரு பேஸ்ல தான் அவர் நிக்கிறாரு. அவர் அந்த யூனியன் வித் காட், பிதாவோடு ஒன்றிச்சிருக்கணும்ன்ற ஒரு நிலையில தான் இருக்கிறார். அவர் அவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் பிதாவும் அவரும் ஒன்றிச்சு இருக்கணும். பிதாவுடைய காரியம் இல்லாம நான் ஒன்னும் பண்றதில்லை, அவருடைய காரியம் இல்லாமல் ஒரு வார்த்தையும் நான் பேசுவதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த கடவுளுடைய ஐக்கியம் இருப்பது, அதுதான் வந்து நம்மள வந்து பாவத்தை விட்டு விலக்கும். ஏன்னா கிறிஸ்துவோடைய ஆவி நமக்குள்ள வரும், கிறிஸ்துவோடைய ஆவி நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அந்த ஐக்கியம் வந்து நம்மள பாவத்தை விட்டு நீக்கும். ஒரு மனிதனால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. கிறிஸ்து தான் அவருக்குள்ள வந்து, ஒரு மனுஷனுக்குள்ள வந்து, நமக்குள்ள வந்து பாவம் செய்யல இருந்து காப்பாற்றணும். ரோமையர் 6:3-5
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்ப ஞானஸ்தானம் என்றது வந்து கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சு கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்தெழுறது தான். இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்த்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தேன்னா நான் என்னால பாவம் செய்யாமல் இருக்க முடியும். நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழல அப்படின்னா என்னால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் பாவத்துலதான் விழுவோம். ஏன்னா ரெண்டு நிலை தான். ஒண்ணு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், இல்ல கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம சாத்தானுக்குள்ள இருக்கிறது. இது ரெண்டு தான். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மனுஷனா நானா தனியா இருப்பேன் அப்படின்ற ஒரு நிலையில மனிதனால இருக்க முடியாது. 1 யோவான் 3:6 அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. சோ அவருக்குள்ள நம்ம நினைச்சிருந்தோம்னா பாவம் செய்வதில்லை. அது பாவம் வராது அந்த மனிதனுக்கு. ஏன் பாவம் வராதுன்னா கிறிஸ்துவே அவனுக்குள்ள இருந்து கிறிஸ்து அவரை வழி நடத்துறாரு. அதுதான் அந்த நிலைமை. எப்படி ஒரு சாத்தானுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனால பாவம் செய்யாமல் இருக்க முடியாதோ, அவனே நினைச்சாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவன் போய் அந்த பாவத்தை செய்யறானோ, அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். பாவத்துடைய அந்த டெம்டேஷன்ஸ் வரும். ஆனா அந்த டெம்டேஷன்ஸை வந்து மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் வந்து பலன் தருவார் அவனுக்குள்ள இருந்து. ஸோ இதை எப்படி செய்யறது? ஓகே, இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இணைஞ்சு இருக்கிறதுனா எப்படி இருக்கிறது, யூனியன் வித் காட்னா அது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுல வந்து திருச்சபை வந்து நம்ம கத்தோலிக்க திருச்சபை வந்து ஒரு 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 மெத்தட் சொல்லுது. நிறைய மெத்தட் இருக்குது. அதுல நம்ம வந்து பைபிளை படிக்கிறது, பைபிளை தியானிக்கிறது, ஆண்டவரோட நம்ம உறவாடுறது, அவரோட பேசுறது, அவருடைய பாடுகளை தியானிக்கிறது, நம்ம பாவ மன்னிப்பு, முக்கியமா பாவ மன்னிப்பு கேட்கிறது, அப்புறம் நிறைய அந்த கிறிஸ்டியன் மெசேஜஸ், நல்ல கிறிஸ்டியன் சகோதரர்கள் கொடுக்கிற மெசேஜஸ நம்ம கேட்கறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வழியாக நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம ஐக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகலாம். அதுல ஒரு மெத்தட் நான் இன்னைக்கு என்னுடைய சகோதரர்கள்லாம் அவங்க பயன்படுத்தி அவங்க யூஸ் பண்ணி அதுல பயனடைந்ததுனால, அதே போல இதை வந்து நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை இதை டீச் பண்றதும் அந்த ஒரு மெத்தடை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது வந்து மென்டல் ப்ரேயர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து மனவழி ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமா சொன்னோம்னா மெடிடேட்டிவ் ப்ரேயர்னு சொல்லலாம். அது இதை குறிச்சு பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். லூக்கா 2:19 இல்ல சங்கீதம் 1:2 கூட பாருங்க. முதல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து முதலாவது, அடுத்தது அதை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த வேதத்தை வந்து நம்ம இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன் அப்படின்னா என்னுடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர் எனக்குள்ள வர்றதுக்கு, அவரோட ஐக்கியம் ஆகிறதுக்கு அது எனக்கு உதவி செய்யும். லூக்கா 2:19 மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்துல வைத்து சிந்தனை பண்ணினாள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சிந்தனையில வைத்து தியானிச்சாங்க அப்படின்னு வந்திருக்கும்.
Genesis 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். Yeah. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கோம். சங்கீதத்துல இன்னும் சங்கீதக்காரன் வந்து இன்னும் நிறைய இடத்துல சொல்லுவாரு. என்னுடைய இருதயத்தை, என்னுடைய இதெல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மூலையில ஏதாவது ஒரு அசுத்தமான ஒரு இது இருந்தா அதை வெளிப்படுத்துங்க. ஏன்னா ஒரு இடத்துல கூட அசுத்தமான இது இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். தாவீது வந்து அவ்வளோ ஆண்டவரை வந்து தியானிச்சுக்கிட்டு இருந்தார். இதே போல பல உதாரணங்கள் இதுல பைபிள்ல இருக்கு. நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிடேஷன், ஏன் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவரை தியானிக்கணும் அப்படின்றதுக்கான இது. இதுல ஒரு மெத்தட் இருக்குது. இதுவும் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் கத்துக் கொடுக்குறாங்க. அது பேரு லெக்ஸோ டெவினா. லெக்ஸோ டெவினாக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது எப்படி அந்த லெக்ஸோ டெவினா பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதை நம்ம பார்க்கலாம். அதுல வந்து 4 ஸ்டேஜ் இல்லைன்னா 5 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெக்ஸோ டெவினாவை பண்றது. லெக்ஸோ டெவினான்றது நம்ம பைபிள டிவைன் இதுவா படிக்கிறது தான் லெக்ஸோ டெவினான்னு சொல்றது. அது கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுங்களா பிரதர்? இல்லைனாலும் ஓகே. முதலாவது இது 4 ஸ்டேஜா சொல்லுவாங்க, இல்ல 5 ஸ்டேஜா சொல்லுவாங்க நம்ம பைபிள் எப்படி படிக்கிறது அப்படின்றது. இது வந்து நிறைய பேர் இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. முதலாவது நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பைபிளோடைய ஆத்தர், அந்த பைபிளை எழுதின ஒரு அந்த ஆத்தர் ஆஃப் தட் புக், அந்த ஹோலி ஸ்பிரிட், அவரை நம்ம வந்து அவருடைய கைடன்ஸையும் அவருடைய வழிகாட்டலும் வெளிச்சத்தையும் நம்ம கேட்டு நம்ம முதல்ல ஜெபிச்சு நம்ம பைபிள் படிக்க உட்காரணும். அடுத்தது அந்த பைபிளை வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனத்துல இருந்த வசனத்தை வந்து தியானிக்கணும். நம்ம வந்து பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு இடத்துல ஒரு வசனம் வந்து நம்மள தொடும், அந்த வசனத்தை வந்து தியானிக்கணும். ஸோ 2வது வந்து அதை படிக்கிறோம், படிச்சுட்டு 3வது வந்து அதை வந்து மெடிடேட் பண்றோம். ஒரு நிமிஷம் சைலண்டா உட்காந்து, அது ஒரு நிமிஷம் கிடையாது, அது மணிக்கணக்காக கூட அந்த வசனத்துல உட்காரலாம். நம்ம உட்காந்து அதை தியானிக்கலாம். அதை படிச்சுட்டு அதை தியானிக்கணும். 4வது வந்து அதை குறிச்சு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரோட நம்ம ஜெபம்ன்றது ஆண்டவரோட ஒரு உரையாடல் தான். அதை குறிச்சு நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரோட. 3வது கான்டம்ப்ளேட். இந்த மெடிடேட்டுக்கும் கான்டம்ப்ளேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மெடிடேட்ன்றது வந்து நான் என்னுடைய முயற்சினால நான் வந்து சிந்திச்சு நான் தியானிக்கிறது வந்து மெடிடேஷன். கான்டம்ப்ளேஷன் அப்படின்றது வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது. ஸோ இப்போ நான் மெடிடேட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அந்த சைலண்ட்ல உட்காரும் போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறத நம்ம கவனிக்கிறது, அந்த அவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கிறது, அதுதான் கான்டம்ப்ளேஷன். ஸோ அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சு அதுக்கப்புறம் அதை ஆக்ஷன்ல நம்ம அதை ஃபாலோ பண்றது கான்டம்ப்ளேஷன். ஸோ இதுதான் 5 இதுக்கான ஸ்டெப்ஸ். ஒன்று, நம்ம ஆவியானவர்கிட்ட ஜெபிச்சுட்டு, 2வது நம்ம பைபிளை படிச்சு அதுல எந்த வசனம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரோ தொடுறாரோ அந்த வசனத்துல நம்ம தியானிச்சு அதுல அந்த வசனத்து மூலியமா ஆண்டவர்கிட்ட நம்ம உறவாடி, 5வது அதுல ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்றத நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த லெக்ஸோ டெவினா அப்படின்ற ஒரு பைபிள் படிக்கக்கூடிய ஒரு மெத்தட், இந்த மெடிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்ததை வந்து சம்மரைஸ் பண்றேன். பாவம் வந்து உலகத்துல வந்தது, அதனால நம்ம வந்து ஆண்டவருடைய ஆவியை இழந்தோம். 3 பிரைமரி ரீசன்னால பாவம், காரணத்தினால பாவம் வந்தது. 1, லஸ்ட் ஆஃப் த ஐ. 2nd, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். 3rd, ப்ரைடு. ஸோ இதுல 2 வந்து லஸ்ட்டுக்குரிய ஒரு
விஷயம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. பார்க்கறதெல்லாம் எனக்கு வேணும், பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறது, பார்க்கறதெல்லாம் இச்சைப்படுறது. அடுத்தது மாம்சத்தோட இச்சை, மாம்சத்தோடைய இச்சையை வந்து நான் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறது. நான் மூன்றாவது பெருமை. இது வழியா வந்த பாவத்தினால நான் கடவுளை இழந்ததை நான் திருப்பியும் கடவுளை பெற்றுக்கொண்டு இத வந்து நான் மேற்கொள்ளணும். அப்ப கடவுளை நான் முழுமையா பெற்றுக்கொள்ளணும். ஆவி நான் வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த ஆவியானவரோட நான் முழுமையா நிறைஞ்சு இருக்கணும். அந்த முழுமையான நிறைஞ்சு இருக்கிறது தான் இந்த மெடிடேட்டிவ் மெத்தட்ல ஆண்டவருடைய இது ஒரு மெத்தட். இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. இது வழியா ஆண்டவரோட நான் இணைஞ்சு ஐக்கியமா இருக்கும்போது நான் பாவத்தை விட்டு விலகிறது வந்து ஆண்டவரே நமக்கு உதவி செய்வார். இப்ப இதுல ஒரு மெத்தடை எடுத்து நம்ம வேணா இப்ப இது பண்ணலாம். லூக்கா 22:41 இருந்து 44. லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 முதல் 44. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே. முதலாவது நம்ம ஆவியானவரை நம்ம கூப்பிட்டுப்போம். நீங்களும் முடிஞ்சா இந்த தியானத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு வசனத்தையும் நீங்க தியானிங்க. ஒரு வசனத்தை படிக்கும் பொழுதும் அந்த ஸ்டேஜ்ல நீங்க அங்க அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கிங்க. ஆவியானவரே, இதோ நீரே எங்களை வழி நடத்தும் அப்பா. இதோ எங்களுக்கு இந்த வசனத்தை தியானிக்க, இந்த வசனத்தின் ஆழ்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இதன் வழியாக நீர் எங்களுக்கு பேசும் ஆண்டவரே. நாற்பத்தி 41ஆம் வசனம். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த நேரத்துல என்னுடைய மைண்ட்ல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, தனது பிதாவுடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்றதற்காக பரலோகத்துல அவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸை விட்டு அவர் கீழே வந்திருக்கிறாரு. ஒரு சாதாரண ஒரு குடிசைல பிறந்து ஒரு எளிய ஒரு மனிதனா, ஒரு ஏழை மனிதனா அவர் வாழ்ந்தாரு. இவ்வளவு பாடுகள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அவருக்கு இந்த நேரத்துல இந்த பாடை வந்து அவர் ஏற்றுக்கொள்றதுக்கு கடினமா இருக்குது அப்படின்னா, அவரு எவ்வளவு ஒரு பெரிய கடினமான ஒரு சுமையை சுமக்கிற இது வருது. உலகத்துல எந்த மனிதனும் சுமக்க முடியாத அளவுக்கான சுமை அவர் மேல சுமக்கப்பட்டது. என்னோட ஒரு மனிதனுடைய பாவத்தை என்னால சுமக்க முடியல அப்படின்னா, ஆண்டவருடைய இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவத்தையும் அவர் தோள் மேல வைக்கும் பொழுது அத பாரம் அவரை அழுத்துது. இருந்தாலும் அதையும் மீறி, பிதாவே, என் சித்தம் அல்ல, உமது சித்தமே நிறைவேறட்டும் நம்ம கேட்கிறாருன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் பிதா மேல அன்பு செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவுக்கு எவ்வளோ மக்கள் மேல அன்பு செய்யறாரு. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமது அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உமது அன்புல ஒரு சொட்டு கூட எனக்கு இல்லை ஆண்டவரே. உமது அன்புல ஒரு சொட்டு அளவு அன்பு என்னிடம் இருந்தால் ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த பாவத்திலிருந்து, இந்த இந்த பாவ பிடிகளிலிருந்து நான் மீளும்படிக்கு உமது அன்பை நீர் எனக்கு கற்றுத்தாரும். உமது அன்பை எனது உள்ளத்திலே நீர் வையும் ஆண்டவரே. நம்ம அதை தியானிச்சு அமைதியா ஆண்டவரோட பாதத்துல உட்காரும் போது அந்த அமைதியில ஆண்டவர் பேசுவார்.
எரேமியா 31 33 இருந்து 34. எரேமியா 31 பிரதர் வெர்சஸ் என்னன்னு சொல்லுங்க. 31 31. எரேமியா எரேமியா 31 33 34. ஓகே. எரேமியா 31ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34. அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆண்டவரே, நீரே உமது கட்டளைகளை எங்கள் உள்ளத்திலே வைத்தீர். ஆண்டவரே, நீர் அப்பொழுது எரேமியாவுக்கு எழுதினது போல ஆண்டவரே, நீரே உமது கட்டளைகளை எங்கள் உள்ளத்திலே வைத்து அந்த கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கும்படிக்கு அந்த கட்டளைகளை நாங்கள் ஃபாலோ பண்றதுக்கான உணர்த்துதலும் ஆவியானவர் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துவதற்காக நன்றி ராஜா. அப்பா, இதோ சகோதரர்கள் வழியாகவும் ஆண்டவரே, இதோ மற்றவர்கள் வழியாகவும் நீர் வழி நடத்துகிறீர். ஆனால் நீரே எங்களோடு இருந்து நீர் வழி நடத்துகிறேன் என்ற நீர் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நீர் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா. ஒவ்வொருவரிடம் ஆண்டவரே நீர் இருந்து நீர் பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா. உமோடு நாங்கள் இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். மாதாமா, ஞானத்தின் முழு ஊற்றை யாரும் அறிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே வரைக்கப்பட்ட ஞானமாயிருக்கின்ற தாயே, இதோ அந்த ஞானத்தில் ஒரு சொட்டாவது நாங்கள் பெற்றுக்கொண்டு இதோ அந்த பாவங்களை செய்யாமல் இதோ மூடர்களாகவும் அறிவிலிகளாகவும் இல்லாமல் இதோ பிதாவின் சித்தத்தின்படி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் மாறி ஜீவன் பெற்ற ஒரு மனிதர்களாக நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நாங்கள் வாழும்படிக்கு நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தாயே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்றளித்தள்ளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமிருந்து ரட்சித்தள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாகிய சர்வேஸ்வரனே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord, brothers. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் முடிச்சிட்டாரு. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கொஞ்சம் எளிமையா கேளுங்க. கடுமையான கேள்விகளை நீங்க தனிப்பட்ட முறையில கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வேற யாராவது சகோதரர்கள் ஏதாவது இதை குறிச்சு ஆண்டவர் வெளிப்படுத்தினா கொஞ்சம் பேசுங்க brother. Praise the Lord.
வேற யாருக்காவது ஆண்டவர் வேற ஏதாவது இதுல வெளிப்படுத்தினாலும் அவங்க இதுல பகிர்ந்துக்கலாம். ஓகே பிரதர், ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. சரிங்க பிரதர், ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் எல்லாம். அந்த ஒரு வசனத்தை மட்டும் ஆண்டவர் நாமத்தால உங்களுக்கு நினைப்பூட்டிட்டு இதோட வச்சுக்குவோம். நன்றி ஆண்டவரே. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மற்றும் 22ஆம் வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி சுத்த இருதயத்துடைய கர்த்தரை தொழுது கொள்கிறவருடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறாருன்னா, கர்த்தரோடு இணைந்து ஐக்கியப்படக்கூடிய காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டு அவைகள் நாம் நித்தம் தினமும் செய்து அதன்படி நம்ம வாழ்ந்து நம்மளை நாம பரிசுத்தமாக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அவருக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கும். அவர் நம்மளை வச்சு அநேக காரியங்களை செய்வார். அதுக்காக தான் நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு, ஆண்டவர் தேவனை தெரியாத, ஆண்டவர் ஆவியை தெரியாத மக்களுக்கு நம்ம அறிவிக்க முடியாத இப்படிப்பட்ட காரியத்தை நம்மகிட்ட கொடுத்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய வாழ்க்கை முறைமைகள் மாற்றப்படணும். பிரதர் சொன்ன மாதிரி இந்த மெடிடேஷன் ப்ரேயர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்றதுனா என்னன்னாக்க ஒரு நாள் காலையில எந்திரிச்சு முயற்சி பண்ணுங்க. தேவனே உங்களுக்கு பலன் தருவார். நம்மளுடைய பலத்தினால எதையும் நம்ம வந்து மேற்கொள்ளவே முடியாது. கடவுள் நமக்கு முன்மாதிரியை பின்வைத்து போனார் என்று எழுதப்பட்டபடி நமக்கு அவர் முன்னாடி என்ன பண்ணாரு, 40 நாள் சோதிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணார், வார்த்தையை கொண்டு அந்த சாத்தான் என்ன பண்ணார், மேற்கொண்டார். ஸோ நம்மளும் அதைத்தான் பண்ணணும். தேவனோட வசனத்தோடு இணைந்து ஜெபிச்சு தியானிச்சு அவரோட பேசி உறவாடி இப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபடும் போதுதான் இந்த சாத்தான் இந்த இச்சை, பொல்லாத இச்சை என்று சொல்லப்படுகிற சாவை நாம் மேற்கொண்டு அவரோடு இணையக்கூடிய அந்த பேரின்பத்தை பெற முடியும். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப இதுக்கு மேல அது வந்து இந்த வசனத்தை நம்ம யாரும் விளக்கி சொல்றதுக்கான ஒரு இது கிடையாது. எல்லாமே தெளிவாகவே இருக்கு. நம்ம இப்ப உள்ள இந்த ஃப்ளஷ் அந்த இளமை பருவத்துல நம்ம உடம்புல வந்து நாடி நரம்புல தளர்ந்து போடக்கூடிய அந்த காலம் வரைக்குமே இந்த இச்சை, காமம், பொறாமை, பொல்லாத அந்த 7 சாவான பாவங்களும் நம்மளை வந்து மேற்கொள்ள முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். அது ஒரு சில நேரத்துல, அதாவது எப்படி நம்ம தேவனை அறியாமல் தான் கண்டிப்பா அது நம்மளை மேற்கொண்டுரும். அது நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனோட பிடியில தான் நம்ம இருப்போம். ஆனா தேவனை அறிந்து கொண்டு தேவனோடு இணைந்திருந்தோம், தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தோம்னா அவனை நம்ம மேற்கொண்டலாம். அவனை காலின் கீழ் சாம்பலா இருப்பான்னு எழுதப்பட்டிருக்குல்ல மலைக்கார், அது மாதிரி நம்ம நிச்சயமா அவனை வந்து மேற்கொண்டலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளோடு இணைஞ்சிருக்கணும். நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள தேவன் தரும்படியாக மன்றாடணும். இதைத்தான் கடவுள் விரும்புறாரு. அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகின்ற மக்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட சுயத்தை மறித்தவர்களாய் ஞானஸ்தானத்தில் சொல்றல்ல, கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் மறித்தால் அவரோடு கூட நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் பாவத்துக்கு நம்ம மறிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவோட நம்ம உயிர்த்தரணும். இதை நோக்கி நம்ம இந்த இடுக்கமான வழியில சென்றுகிட்டு இருக்கிறோம். அதற்கான வழியில நீங்க கடவுளுடைய உதவியை மட்டும் நாடி எல்லாம் உள்ள தேவத்தாயினுடைய ஞானத்தையும்
அவருடைய தயவையும் அவருடைய அறிவையும் அவருடைய இந்த தாழ்ச்சியையும் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் தேவனோடு இணைந்திருக்கும்படியாக எல்லாம் வல்ல ஆண்டவருடைய திருநாமத்தினாலே ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஆண்டவரையும் திருப்பாதம் பண்ணுகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் மறவாதே என் ஆத்துமாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். முடிச்சுக்கலாமா பிரதர்? முடிச்சலாம்ல? பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பெரிய வாழ்வு. பிரதர்ஸ் மரியே வாழ்க.